தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பேரலை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு மதன் அறிவழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. பார்க்கும்போது சீமான் அவர்கள் காஞ்சி காமக்கோடி பீடத்துடைய மேற்கு மாம்பலம் பிரான்ச்சுக்கு போய் அங்கே வழிபட்டுருக்கிறாரு. ஆசியெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. பசுவுக்கெல்லாம் புல் கொடுத்து அந்த விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிற கேஸ் போட்ட ராம ரவிக்குமார் அவர்கள் கூட போகிறத பார்க்க முடியுது. இது பெருவாரியான விமர்சனத்தை பெற்றிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை முன்னாடி பல தலைவர்களும் அந்த பீடத்துக்கு போயிருக்கிறாங்க, மடத்துக்கு போயிருக்கிறாங்க. இவர் போகிறது ஏன் விமர்சனமாக மாறி இருக்குது? மற்றவங்க போனாங்க அப்படின்னா பெரும்பாலும் திமுக பேஸில் உள்ளவங்க போக மாட்டாங்க. அதிமுகவுக்கு வந்து அவங்க செல்லப்பிள்ளை. அவங்களும் வந்து அவங்களுக்கு பெருசாக கொள்கைங்கிறது திமுகலேருந்து வந்ததுனால கொஞ்சம் இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கொள்கை. மற்றபடி அவங்கள வந்து பார்ப்பனர்களை சமாதானப்படுத்துவது, அவங்கள்ட்ட ஆசி பெறுவது, திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன்மையப்படுத்திக் கொள்வதுங்கிறது தான் அவங்களுக்கு மொத்த அஜெண்டா. திமுக எதிர்ப்புன்னு இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு. அப்படி தான் சிபிஎம் ஓட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து காலி பண்ணிட்டாங்க, சிபிஐ ஓட்டை காலி பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் ஓட்டையும் காலி பண்ணி அதிமுக ஒரு பேஸ் உருவாச்சு. ஸோ அரசியல் ரீதியாக ஒரு புதிய ஒரு மாற்றம் அப்படின்னு வரும்போது அதை பார்த்து அஞ்சியவர்கள் அவங்க எல்லாருமே அதுக்கு எதிர்நிலை எடுத்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அதிமுகன்னு போனாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த கூச்ச நாச்சம் எதுவுமே இருக்கிறது இல்லை. எம்ஜிஆர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாருன்னா இவங்கெல்லாம் போய் காவடி எடுப்பாங்க, அழகு குத்திப்பாங்க, தீ மிதிச்சாங்க, விரலை வெட்டி காணிக்கப்பட்டதெல்லாம் நடந்தது. இப்படி வந்து என்னன்னா திராவிட இயக்கம்னு ஒன்று சொல்லி வந்தது. நான் தான் உண்மையான திமுகன்னு சொல்லிட்டு வந்தார் எம்ஜிஆர். அதுவே இப்படி இருக்குதுங்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால் அவங்க செல்ல பிள்ளை, அவங்க என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் சீமான் வந்து பெரியாருடைய கொள்கையை பேசிட்டு வந்தவர். அவர் வந்து அண்ணாயிசம் கூட கிடையாது. அண்ணாயிசம்ங்கிறது கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டு தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். ஆனால் சீமான் வந்து தீவிர பெரியாரிஸ்டாக வந்து இப்படி சீரழிஞ்சிட்டாரு அப்படின்றதுனால நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த அதிர்ச்சி 15 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. நான் வந்து 98, 99, 2000 அந்த காலகட்டம்லாம் வந்து சீமான் எங்கெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்து ஓடி ஓடி போய் பார்த்த ஒரு காலம் ஒன்று உண்டு. அப்போ பெரியார் தாசனும் சீமானும் தான் வந்து இந்த பெரியார் இயக்கங்கள் இருக்குல்ல, அதில் திமுகவில் இருந்து பிரிந்து வந்த இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம்னு இருந்தது. அப்போ அவங்க பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க, சின்ன அமைப்பு. அதில் ஒரு நல்ல பேசக்கூடிய ஆட்களாக பெரியார் தாசனும் சீமானும் தான் இருப்பாங்க. அதனால் ஓடி ஓடி ஆர்வமாக அப்போ தான் நம்ம பெரியாரிஸ்டாக மாறிட்டு இருந்த காலகட்டம் அப்படின்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக பேசுவாங்க. அப்படி இருந்தது ஒரு பீரியடு. அதனால் அப்போவும் சில விமர்சனங்கள் சொல்லுவாங்க, உதிரிகளாக இருக்கிறவங்கள நம்பக்கூடாது, அவங்க எப்படி வேணால் மாறுவாங்க, அவங்களுக்கு ஒரு நிலைத்த ஒரு தன்மையெல்லாம் இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு சீமான் மேலே ஒரு பெரிய அபிலாசை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஈழப் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த காலகட்டத்தில் சென்னை சங்கமம் சார்பாக நிகழ்ச்சிகள் நடந்தது. அதில் இலக்கிய கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் சீமானை பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதோடைய ஆர்கனைசர் யார்? அது வந்து கனிமொழி. அப்போவும் ஒரு திமுகவோட நெருக்கமாக தான் இருந்தார், சுபவியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அப்போ அந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்த நேரத்திலே சொல்கிறேன், அந்த காலகட்டத்திலே ஜனவரி மாதம் 2008 ஜனவரி அந்த பொங்கல் அந்த டைம்லலாம் நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்று நான் போய் பார்த்தேன். அதனால் சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு மயக்கம் இருந்தது சீமான் மேலே, ஒரு பெரிய ஈடுபாடு. நாம் தமிழர் கட்சி உருவான காலகட்டத்தில் எங்கள் அண்ணன் நாம் தமிழர் ஆதரவாளராக மாறிட்டார். எனக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை வரலை. ஏன்னா அது ஒரு தெளிவில்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொள்கை அறிக்கை வந்தோடனே தெளிவாயிருச்சு, இது நமக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி. எப்படி எதிரானது முடிவு பண்ணீங்க? தமிழ் தேசியம் தானே பேசுகிறாரு. ஆமாம், அந்த கொள்கை அறிக்கையில் இப்போ அந்த கொள்கை அறிக்கை ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க, வெளியே கொண்டுக்கிறது இல்லை. அந்த கொள்கை அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆரியர்கள் வந்து வந்தேரிகள்லாம் சொல்லலை, அவர் வருகை தந்தார்கள்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னடா இது விருந்துக்கு வந்தவங்கள மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு பிராமணர்களை தமிழ் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்தாங்க. அவங்கள வந்து அங்கீகரிக்கணும், தெலுங்கர்களை வந்து எதிரியாக கட்டமைக்கிறது அப்படின்னு இருந்தது. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. ஓகே, இதெல்லாம் அந்த கொள்கை அறிக்கையில் இருந்தது. 2011 காலகட்டத்தில் வந்த நாம் தமிழர் கட்சியின் கொள்கை அறிக்கையில் இருக்குது. நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை, சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டும். ஓகே, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அப்படிலாம் இருக்கும்போதே சரி, இது எல்லாமே பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சாத்தானின் பிள்ளைகள் எல்லாம் பேசியிருந்தாரு. ஆமாம்,
அதனால் எனக்கு அப்போவே நம்பிக்கை போயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் நிறைய பெரியாரிஸ்டுகள் வந்து நாம் தமிழருக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. என்ன அது இப்படி சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் பேசும்போது சிலர் சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, சீமான சிலர் வந்து இப்போ தப்பாக கைட் பண்ணுறாங்க, அதை மாற்றிட முடியும் அப்படிலாம் வந்து எங்ககிட்ட பேசுகிறவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி அந்த தப்பாக கைட் பண்ணுறவங்க யாருன்றதை சீமானே சொன்னார். நம்ம ஜீவ சகாப்தன் எடுத்த பேட்டியில் வந்து திருச்சியில் வந்து ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, ஒரு அப்பா தமிழ் பிராமணர், சங்கரப்பா தமிழ் பிராமணர், அவர் தான் எனக்கு நிறைய எழுதி கொடுக்குறாரு, அதை தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர். ஸோ ஒரு ஐடியாலஜிக்கலாகவே அவரை வந்து பேக்கப் பண்ணுறவங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்றது அப்போவே வந்து எல்லாம் முழுக்கவே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ சீமானை இப்போ நம்பி போகிறவங்க எல்லாருமே வந்து என்னென்னா அதை கொள்கை உணர்வு அப்படின்னு போனவங்கெல்லாம் யாரும் இல்லை. அதை பிழைப்புவாதமாக இந்த கட்சியை வச்சு பிழைக்கிறவங்க இருக்கிறாங்க, வேறு எங்கேயும் அங்கீகாரம் கிடைக்காதவங்க இருக்கிறாங்க. அவங்க அதை ஒட்டிக்கிறாங்களே தவிர ஏதோ ஒரு வகையில் ஈழ போராட்டம் அல்லது வந்து தமிழ் தேசியம் அல்லது வந்து பெரியார் மீதான பற்று, முற்போக்கு சிந்தனை, இந்த மாதிரி பிடிப்பு கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு போன அறிவுஜீவிகள், செயல் வீரர்கள் எல்லோருமே மெல்ல 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 கரைந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 2024 தேர்தலுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் அம்பலம் ஆயிடுச்சு. 2024 தேர்தலில் அப்போ 8% எப்படி வாங்கினாரு அப்படின்னா, அப்போது ரகசிய உடன்பாடு ஒன்று நடந்தது. அது விஜய்கிட்ட அவங்க பேசி விஜயுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக சொல்லி நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டும். ஓகே, ஏன்னா அவங்க கூட்டணி வரப்போகிறாங்கன்னு இவங்களும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சருங்கிற மாதிரி பேசி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அந்த நேரத்தில் மைக் சின்னம் உங்களுக்கு கிடைச்ச உடனே மைக் சின்னத்தை போட்டு விஜய் வந்து ஒரு பாட்டு போட்டார். உங்களுக்கு விசுவல்ஸ் வேறு எதுவுமே இருக்காது, மைக்கு தான். அதில் மைக் சின்னத்தை போட்டு பிரபலப்படுத்தினார். சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள், இடும்போனம் கார்த்தி போன்றவர்கள், விஜய் பாருங்கள், விஜய் ரசிகர்களே வந்து உங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடணுன்றது தான் அவர் சொல்லியிருக்கிற மெசேஜ். இப்போ நீங்கள் சொல்கிறபடி அங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா விஜய் யோசிச்சிருப்பார்ல, அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம கட்சி வளர்த்தோம்னு சொல்லி. அப்படின்னு நினைக்கல. நாளைக்கு ஒரு நமக்கு உதவ போகிறாரு, சரி அண்ணன் ஒரு ஹெல்ப் கேட்குறாரு, செய்வோமே. ஏன்னா அவர் அப்போ தேர்தல் நிற்கலை. தேர்தலில் நிற்க போகிறேன், வருவேன், சட்டமன்ற தேர்தலுக்கு வருவேன், நாடாளுமன்ற தேர்தல் இல்லைன்னு ஏற்கனவே அவர் அறிவிச்சிருந்தார். அதனால் அவங்களும் அவங்க ரசிகர் மன்றம்லாம் இப்போது கட்சியாக மாற்றுவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்த காலகட்டங்கிறதுனால அது ஒரு ஆர்கனைஸ் செக்டார். அது ரசிகர் மன்றமாக இருக்குது. அங்கே மன்றத்தில் வந்து எல்லா ரசிகர்களும் இருக்க மாட்டாங்க. இந்த ஏரியாவில் ஒரு ரசிகர் மன்றம் இருக்குதுன்னா அதில் அதிகபட்சம் ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பான். அவங்கவுங்க குடும்பம், அவங்க ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்குமே தவிர விஜய் படம் பார்க்குறோம் எல்லாருமே அதில் இருக்க மாட்டாங்க, தெரியும் அவங்களுக்கு இல்லையா? அப்போ அதை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு பார்த்தாங்க. அதனால் 8% ஓட்டு அப்படின்றது ஒரு பெரிய சரிவு வரப்போகுது, அவங்களுக்கு 4% கீழே போவாருன்னு பார்த்தா இவங்க கொஞ்சம் பேக்கப் பண்ணி 8% கொண்டு வந்து காப்பாற்றி வச்சாங்க. ஓகே, ஸோ அதனால தான் உறுதியாக எல்லாரும் சொன்னது அடுத்த தேர்தலில் நாம் நம்மள பெருசாக அடி வாங்க போகுது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க விஜய் வந்து கூட்டணி வந்துடுவார், அதனால் நாங்கள் வந்து பெருசாக பூம் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. விஜய் மீதான நம்பிக்கைங்கிறது விஜய் மேலே அவ்வளோ அக்ரெசிவாக நாம் தமிழர் தாக்குறாங்கல்ல, அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையில் ஏற்பட்ட ஏமாற்றம். விஜய் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றது தான். மற்றபடி திராவிடம் அது இது இப்போ இந்த பெரியாரை திட்ட ஆரம்பிச்சது எல்லாமே அதுக்கு பின்னாடி தான். அதுக்கு முன்னாடி பெருசாக அவரே சொல்லியிருப்பார், நான் எங்கே பெரியாரை விமர்சிச்சிருக்கிறேன், நான் சொல்லியிருந்த ஆதாரம் இருந்தால் காட்டுங்க அப்படிலாம் கேட்பார், ஆதாரம் இருந்தால் காட்டுங்க அப்படிலாம் கேட்பார். அதுக்கு பிறகு தான் பெரியாரை வந்து தீவிரமாக விமர்சிப்பது, பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான். மற்றபடி அவர் வந்து எப்போவோ ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டார். இன்னும் கூட சந்தேகம் சொல்லுவாங்க, அப்போது அவங்க உளவுத்துறையுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டாருன்னுலாம் சொன்னாங்க அந்த நேரங்களில். ஸோ அவர் ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் போயிட்டாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு கூட போனவங்களே, ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு கூட போனவங்க, குருமூர்த்தி பார்க்கும்போது ஹோட்டலில் பார்க்க போகும்போது கூட இருந்தவங்க வரைக்கும் எல்லாரும் இன்றைக்கி தகவல்களை சொல்லிட்டாங்க. அந்த நாம் தமிழர் கட்சிங்கிற சின்னத்தை கட்சியவே வாங்கி கொடுத்தது வந்து சீபா ஆதித்யநாத்கிட்ட தான் இருந்தது. அது அதை வந்து ஒரு சிவந்தி ஆதித்யநாத்கிட்ட பேசி வாங்கி கொடுத்தது சோவும் குருமூர்த்தியும் அப்படிங்கிற வரைக்கும் விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. அவர் சுப்பிரமணிய ஆதித்யன் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் அது சம்மந்தமாக அவர் தான் சிவந்தி ஆதித்யனுடைய ஆக்சுவலாக ஒரு சித்தப்பா. சிவந்தி ஆதித்யன் வந்து ஒரு சித்தப்பா. என்ன சித்தப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இப்படி 2 பேர் வந்து கூப்பிட்டு வந்து சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அவருடைய நேரடி சித்தப்பாவும் விஷயத்த சொல்லிட்டாரு, இந்த பக்கம் சித்தப்பா கூட போனவங்களும் விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் அப்படின்றது தெரியும். இன்னொன்று நம்ம
சத்யபிரபு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் RSS ல கேள்விப்பட்டிருக்கீங்க. இருந்தவர். முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல தீவிரமாக இருந்தவர், சும்மா இல்லை அதி தீவிரமாக இருந்தவர். அங்கே எரிக்கணும், இதை கொளுத்தணும், அதை இடிக்கணும் கண்டிப்பா. அப்படின்ற அளவு வெறிகொண்டு இருந்தவர். அவர் ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுத்தவர். அவருடைய ஆர்எஸ்எஸ் பயிற்சி ஊழியர்கள் கூட்டத்தில் அவருக்கு சொல்லப்பட்டது, இனி சீமானை நம்ம அட்டாக் பண்ண வேண்டாம், தாக்கக்கூடாது, அவர் நம்ம குருமூர்த்திஜி கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு. இல்லையே அப்போ பெரியார் கருத்து பேசுகிறாங்க, திராவிடத்தை பேசுகிறாங்க அப்படின்னா, அது இப்போ அப்படி இருக்கும், மெல்ல மெல்ல அதுலேருந்து டைலூட் ஆகி இந்த பக்கம் வந்துடுவார் ஐடியாலஜிக்கலா. அது ஏற்கனவே அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, உடனே அது தெரியாது, மெல்ல மெல்ல அது வரும், நீங்கள் அவரை ஃப்ரீ பண்ணி விட்ருங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அவர் ஆர்எஸ் உடைய கட்டுப்பாடுகளை நேரடியாக போயிட்டார் அப்படின்றது தான். நீங்கள் அதை அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிலாம் பேசினவர். அப்புறம் சாதியை ஆதரித்து பேசினார். சாதிக்கு என்ன காரணம், ஒரே குடிகளுக்குள் திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது என்ன தேவை அப்படிலாம் விளக்கம் கொடுத்தாரு. இந்த அளவுக்கு வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனைக்கு வந்து அவர் வராரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு அறிவாளியாக இருந்து முட்டாளாக மாறுறது இல்லை. ஒரு சமூக அக்கறை உள்ள நபர் சீரழிந்து சமூக விரோதியாக மாறிட்டு வந்த ப்ராசஸ் தான் இது. அதனால் அவர் முட்டாள்னு சொல்ல முடியாது, ஒரு அயோக்கியன் அப்படின்னு தான் சொல்லணும். மோசடி பேர் வழி எல்லாரையும் ஏமாத்திட்டாப்படி, அவர் நம்பி போன எல்லாரையும் ஏமாத்திட்டாப்படி. நாம் தமிழருங்கிற கட்சி இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ரெண்டே காரணம் தான். ஒன்று, அதை வச்சு சம்பாதிக்கிறவங்க ஒரு கோஷ்டி இருக்கிறாங்க. இன்னொரு கோஷ்டி தனக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஒரு இடம், ஒரு பதவி, நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் ஏதோ ஒன்று சீன் போடுறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. போக்கத்தவனுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறாங்களே தவிர மற்றபடி எல்லாம் வெளியே போயாச்சு. நான் ஒரு நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தட்ட வந்து பேசும்போது முதல்ல ரொம்ப ஆவேசமாக தான் நம்மகிட்ட பேச வந்தாங்க. நிறைய விவாதிச்சிருக்கிறோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு சொன்னார், நிறைய விவாதங்களுக்கு பிறகு அவர் சொன்னார், இந்தியா முழுக்க முட்டாள்களை ஒருங்கிணைப்பதற்கு பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களால அதை செய்ய முடியல, அந்த குறையை போக்குவது நாங்கள் தான், நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். ஸோ அது நீண்ட விவாதங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு புரிதல் வருது. அந்த புரிதலிருந்து சொல்கிறார், உண்மையில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது முட்டாள் கூட்டம் தான் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இங்கே ஒரு பெரிய விவாதம் நடந்ததில்லை, திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்றதுல. உண்மையான தமிழ் தேசியம் எது அப்படின்னா திராவிட அரசியல் தான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து ஏற்கப்பட்டு பலரும் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. இது போலி தமிழ் தேசியம் கூட இல்லை, இது இந்துத்துவா தமிழ் தேசியம். ஸோ இந்துத்துவான பிறகு அங்கே தமிழ் தேசியம் எதுக்கு? நல்ல மீன்கள் விற்கப்படும், இல்லை மீன்கள் விற்கப்படும், மீன்களை தூக்கி விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மெல்ல மெல்ல அதன் மீது இருந்த முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிறதோ, சமூக மாற்றம் அப்படிங்கிறதோ, ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிறதோ மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா அழிச்சிட்டு கடைசியில் இங்கே விற்கப்படும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னும் டெப்த்தாக நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறியவர்களை அதிகமாக நேர்காணல் செய்தவர்களில் நானும் ஒருத்தர். நான் ஒரு 50-60 பேரையாவது நேர்காணல் செய்திருப்பேன். தினசரி ஒருத்தவங்க வருவாங்க அப்போல்லாம், 2024 தேர்தலுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடியும் கூட. அப்போது பலரும் சொன்னது, நேர்காணலில் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் நமக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்போது ரொம்ப தொடர்பில் இருந்தோம், அடிக்கடி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு பெரிய செக்டார் வெளியே போயிடுச்சுங்க, பசங்கள்லாம் வேலை செய்கிற பசங்கள்லாம் யாரும் இல்லை, நம்ம செலவு பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு 21 லட்ச ரூபா எனக்கு வந்து பெண் செட்டில்மெண்ட் காசு வந்தது, அதில் வந்து இப்போ 3 லட்ச ரூபா தான் பாக்கி இருக்குது, மீதி எல்லாத்தையும் நான் 18 லட்ச ரூபா மொத்தமாக வந்து நான் செலவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட செய்கிறதுக்கு இல்லை, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எதிர்காலத்துக்கு நான் எதுவுமே யோசிக்கலை, மிலிட்ரியிலேருந்து வந்தேன், 20 வருஷம் ப்ராக்டிஸ் முடிஞ்சு ரிட்டையர் ஆகி வரும்போது அவர் அந்த செட்டில்மெண்ட்டை வச்சு நான் ஒரு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது. அப்படி இதில் உள்ள மாட்டினது பிறகு மெல்ல மெல்ல அது எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் என்னால் காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனார். ஒருத்தர் வந்து 22-23 வாகனங்கள் வச்சுருந்தார், சிவகங்கைக்காரர், காஞ்சிபுரத்தில் பெரிய ட்ராவல்ஸ் வச்சுருந்தார். அவருக்கு வந்து டாட்டா சுமோ இருந்தது, அதுக்கப்புறம் டெம்போ ட்ராவலர் இருந்தது, கார் அம்பாஸ்டர் இருந்தது, நிறைய கார்கள் இருந்தது. எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஒரு சிவகங்கையில் போய் உட்காந்துட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார், நல்ல பெரிய பில்டர், அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு அவரும் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாரு. இப்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் தமிழ் குடிகள் அவங்கள நான் முன்னேற்றுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து நிறைய பேரை போண்டி ஆகிட்டார். எல்லோரும் வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன்,
அரக்கோணத்தில் முன்னாள் நாம் தமிழர் வேட்பாளர் ஒரு பொண்ணு, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி அவங்க வேட்பாளர் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் வீடெல்லாம் விற்று நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சு காசெல்லாம் ரெடி பண்ணி எலெக்ஷனில் செலவு பண்ணாங்க. அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க வட்டி மட்டும், சம்பாத்தியத்திலேருந்து வட்டி மட்டும் கட்டுறதுக்கு அது வருது. இதர செலவுகளுக்கு முடியல அப்படின்றதுக்காக கூடுதலாக வேலைக்கு போனோம். என்ன பண்ணுறது, சரி எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி பலரை நம்ம பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் ஏற்கனவே நின்ன வேட்பாளர்கள் மறுபடியும் நிற்க மாட்டாங்க. நிற்க மாட்டாங்கன்னா அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றல, ஐயா சாமி போதும்யா, நான் வேட்பாளராக இருந்ததும் நீங்கள் கொடுத்த பொங்கலும் பொங்கச்சோறும் எல்லாமே போதும் அப்படின்ற மாதிரி வெறுத்து போயிட்டாங்க. ஒரு கட்சியிலிருந்து வெளியேறுகிறவர்கள் அதன் நோக்கங்களிலிருந்து வெளியேற மாட்டாங்க. வெளியேறது கூட ஆதரவாக என்னால் வேலை செய்ய முடியலங்க, குடும்ப சுமை, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, நான் பகுதி நேரமாக வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஆதரவாக இருப்பேன், ஓட்டு போடுவேன், பிரச்சாரம் பண்ணுவேன், சமூக ஊடகத்தில் ஆதரிப்பேன். இப்படி ஒன்று வருவாங்கல்ல, நாம் தமிழர்கள் அப்படி வரல. அவங்கெல்லாம் இந்த கட்சி ஒழியணும் அழியணுங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. ஓகே, அவ்வளோ வெறுப்பு வந்துடுச்சு. நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தின சேதாரமும் பெருசு. தமிழ்நாடு மாதிரியான பன்முகத்தன்மை உள்ள ஒரு மாநிலம் இது. பல மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க, பல்வேறு தன்மை இருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா அங்கே வந்து மராட்டியர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து வீரசிவாஜி காலகட்டத்தில் படையெடுத்து வந்தவர்கள். அவங்க அந்த 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 சமூகம் இங்கே இருக்குது. மதுரைக்கு போனீங்கன்னா சௌராஷ்டிரர்கள் இருக்கிறாங்க, நாயுடுகள் இருக்கிறாங்க, ரெட்டியார்கள் இருக்கிறாங்க, சௌத்திரி இருக்கிறாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் ஆவடியில் கன்னடபாளையம்னு ஒரு ஊரே இருக்குது. ரைட். சௌத்திரி நகர்னு, சௌத்திரியும் அந்த கம்யூனிட்டி சௌத்திரி, அதுக்கப்புறம் கவுடா எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் மேட்டுப்பாளையம் தொகுதி போனீங்கன்னா அங்கே ஒக்கலிகர் சமூகம் தான் பெரும்பான்மை சமூகம், மெஜாரிட்டியே ஒக்கலிகர் சமூகம். ஓகே. எங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி. நீங்கள் இதே மாதிரி ஒசூர் தொகுதிக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் ஒக்கலிகர் தான் ஃபஸ்ட்டு. ரைட். அடுத்த நிலையில் பறையர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் தான் வன்னியர்கள் வராங்க. ஸோ இப்படி வந்து பல தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களை பகைத்து கொண்டு சிறுபான்மை சமூகத்தை வந்து சாத்தான்னு சொல்லிட்டு தலித் அரசியல், என்ன தலித் அரசியலுங்கிற மாதிரி கேவலமாக பேசிட்டு, அவன் அம்பேத்கர் என்ன தமிழரா அப்படின்னு பேசிட்டு நீ எல்லாரையும் வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு யார் ஓட்டை வாங்க முடியும்? எல்லாத்தையும் இழந்தாச்சு. இல்லை, நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை கேவலமாக பேசுகிற. அப்படி நான் எங்கள் அப்பாத்தை கேட்டாலா இன்னைக்கு பேசியிருக்கிறார், 100 நாள் வேலை திட்டம் எங்கள் அப்பாத்தை கேட்டாலா அப்படின்னு. அவங்க அப்பாத்தா இருந்தாங்க, உங்க அம்மா இருந்தாங்க, அண்ணம்மாள் 100 நாள் வேலை திட்டத்தில் அண்ணம்மாள் வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா நீ ஒழுங்கா சோறு போடலை, கஞ்சி ஊற்றலை பெத்த தாய்க்கு. யார் கஞ்சி ஊற்றுனது? கலைஞர், காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் அது. சிபிஎம் சிபிஐ கூட இருந்து, கலைஞரும் கூட இருந்து கொண்டு வந்த திட்டம் அது. 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது ஏழை எளியவர்களுக்கான திட்டம். அதை வச்சு நிறைய பேர் கஞ்சி குடித்தாங்க. அதில் உங்கள் அம்மாவும் ஒரு ஆள். அதை போய் பேசுகிறார். இப்படி வந்து 100 நாள் வேலை திட்டத்தை நீ கேள்வி பேசிட்டு அப்புறம் அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? சமூகத்தின் எல்லா பிரிவுகளையும் பகைச்சாச்சு. ஒரு பலகருப்பையாக இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக போகிறார். அவர் எல்லாத்தையும் ஆலோசனை கேட்டுக்கிறார். அதில் இவர் ஒருத்தர் அப்படி கேட்கும்போது ஒரு சொல்லியிருக்கிறாரு, பிஜேபி கூடயும் நாம் தமிழர் கூடயும் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன. அப்படியா பிஜேபி கூட சேர்ந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 18% ஓட்டு அப்படியே வெளியே போயிடும், சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு. சீமான் கூட சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு 20% லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்படியா ஆனால் சீமான் ஒரு வகையில் பிஜேபியும் சேர்த்து தான். ஏன்னா அவர் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியும் எதிர்ப்பார், இது மாதிரி இது சிறுபான்மை மக்களையும் கேள்வி பேசுவார், வெறுப்பேற்றுவார். அதெல்லாம் வெளியே போயிடுச்சு இல்லை. அப்போது நீ ஒரு இது சொன்ன. அப்படி அவருடைய வியூகங்களும் தப்பாக இருக்குது. ஒரு தொகுதிகளை யார் நிறுத்தணும், எப்படி நிறுத்தணும் அப்படின்றது கூட இல்லை. இப்போது திருநெல்வேலி தொகுதியில் வேட்பாளர் போட்டுக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அப்போது விஎன்ஆர்எஸ் அதுக்கு பொறுப்பாளர். அது எலெக்ஷனில் முடியுது, தேர்தலில் ஓட்டுன்றதுக்கு போகும்போது அவர் அங்கே போய் உட்காந்துருக்கிறார். அப்போது ஒரு காங்கிரஸ்காரரை பார்த்து கேட்கும்போது, என்ன நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க? நான் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் தான் போட்டியிலே இல்லையே எங்கள் தொகுதி நாங்கள் போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னாரா. அவர் சொன்னாரா, தம்பி நீங்கள் வந்து 1.5 லட்சம் பேருக்கு தான் ஆளை நிறுத்தியிருக்கிறீங்க, 15 லட்சம் பேர் இருக்கிற தொகுதி. இங்கே பெரும்பான்மை சமூகம்னு ஒன்று இருக்குது, நாடார் சமூகம் இருக்குது, அவங்கள கிறிஸ்தவ நாடார், இந்து நாடார்னு இருக்குது, முக்குலத்தோர் சமூகத்தில் இருந்துருக்கிறாங்க.
நீ யாதவர் சமூகத்துல இருந்து ஆளை நிறுத்திருக்கிறிய, அவங்களும் அத்தனை பேரும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்லியிருப்பார். அப்போ அங்கே என்ன வேலை செஞ்சிருக்கிறார் அவர் அப்படின்னா, தேவர் சமூகத்தை ஓட்டை அவர் பிரிப்பார். யாரு? நயினார் நாகேந்திரன் எடுத்துப்பார். ஓகே. அப்போது நாடார் சமூகத்தை ஓட்டு வந்துடும். யார் ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்? இப்போ இந்த யாதவர்கள் ஓட்டு, தலித்துகள் ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதில் வந்து தலித்துகள் ஓட்டு அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு கல்குலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. யார்? ஜான் பாண்டியனை கூட வச்சுருக்கிறாங்க. அப்போது எது வெளியே நிற்கிது? யாதவர் ஓட்டு. அதை பிரித்து கொடுக்குற வேலையை செய்கிறதுக்கு ஒரு வேட்பாளரை போட்டு வச்சுருக்கிறேன். ரைட். இதே மாதிரி அப்பாவு தொகுதியில் நாடார்கள் பெரும்பான்மை, கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார்கள்னு இருக்குது. இங்கே வந்து இந்து நாடார் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அவங்க ஒரு வேலையை செய்வாங்க. பிஜேபி ஒரு வேலையை செய்கிறாங்க, ஏடிஎம்கே ஒரு வேலையை செய்கிறாங்க. இவர் கிறிஸ்தவ நாடார். தலித் ஓட்டுகள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அங்கே வந்து ஒரு தலித் வேட்பாளரும் போடுறாங்க. கேட்டால் புரட்சி, வெளியே வந்து புரட்சி நம்மளை ஏமாத்துறதுக்கு விமர்சிப்பாங்கல்ல, என்ன பெரும்பான்மை சமூகத்தை பட்டதனே ஓட்டு போடணும்னு ஜெயிக்கனா, நான் ஜாதி பார்த்து ஓட்டு போட மாட்டேன், அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னாரு. அப்போ அங்கே என்ன தெரியுமா பிரச்சாரம் நடந்தது? எனக்கு அங்கேருந்து ஊரில் உள்ளவங்க சொன்னாங்க, நம்மளால் நிறுத்தியிருக்கிறாங்க, வேற யாராவது நிறுத்தியிருக்கிறாங்களா, இது வரைக்கும் நிறுத்தியிருக்கிறாங்களா, நம்மளால் ஒருத்தர் நிறுத்தியிருக்கிறான், அப்போ அவனுக்கு ஓட்டு போடணும்னு இப்படி கேன்வாசிங் நடந்தது. எங்கே பிரச்சாரம் முழுக்க சேரிக்குள்ளே நடக்குது, வெளியவே போல. அப்போ என்ன நோக்கம்? இது எல்லாமே ஆதாரங்களோட வந்தது. பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் அவர் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல இதெல்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு தொகுதிகள்லையும் என்னென்ன கம்யூனிட்டியை போடணும் அப்படிங்கிற வரைக்கும் அங்கே வேலை நடந்து ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட கமிஷன் வாங்குற வேலையை ஒரு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு மண்டல வாரியாக ஆட்களை நியமித்திருந்தார் சீமான். நீங்கள் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்கே இஸ்லாமியர்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் போட்டாப்படி, வேறு தொகுதியிலேருந்து கொண்டு வந்து அவங்க வந்து போட்டாப்படி, அங்கே இருந்தவங்களும் வேற, அங்கே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களும் வேற பக்கம் மாத்துறாங்க. இதெல்லாம் தெரியும் போது உங்களுக்கு சீமானை பற்றின என்ன மதிப்பீடு வரும்? இதால் பக்கா ஃப்ராடு. எலெக்ஷனு இப்போ கோயில் திருவிழா நடந்துச்சுன்னா வித்தை காட்டுறதுக்குன்னு ஒரு 4 பேர் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனும் வித்தை காட்டுற வேலையை தான் அவர் செய்கிறாங்க. நம்ம ஒரு தனியாக ஒரு கலெக்ஷனை போடு, இது போதும். ஒரு சிறுதொழில் மாதிரி எம்எஸ்எம்இ அந்த ஸ்கீம்ல வருது. இது ஒரு சிறுதொழில். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அவருக்கு என்ன பிளான் இருக்கு? இப்போ பார்ப்பன கடப்பாறை கொண்டு கோட்டை இடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கடப்பாறை தூக்குறது தான் போயிருக்கிறாருங்க. அதான் இப்போ வந்து ரவிக்குமாரை கூட வச்சுக்கிட்டு சங்கர மடத்துக்கு போறாரு அப்படின்னா அதைத்தான் சொல்லிட்டேன். நீங்க பார்த்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி நான் அதிர்ச்சி ஆகல. நான் இந்த அதிர்ச்சி எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவங்க எப்பவோ உள்ள போயாச்சு. அவங்க ஒன்னா இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் குரூப்புகளில் இருக்கிறாங்க, ஒன்றா பேசிக்கிறாங்க, ஒன்றா திட்டமிட்டுக்கிறாங்க. போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் அவங்களுக்கு வந்து இங்கேருந்து நிதி உதவிகள்லாம் போச்சு கோடிகளில் அப்படிங்கிற அளவுக்கு செய்திகள் வெளியே வருதா இல்லையா? நீங்கள் எந்த வகையில் சேர்த்துக்க முடியும் அவரை? நீங்கள் சுற்றுச்சூழல்னு ஒன்று கடைசியாக மிச்சம் மீதி ஒன்று இருக்குது, இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படிங்கிறது. நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது யாரை போய் பார்த்தீங்க? மதுரையில் கிரானைட் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருந்த பிஆர்பி ஒரு பெரிய கிரானைட் கொள்ளையர் அவர் மேலே வழக்கு வந்து அதெல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. நிறைய பேரை பலிகிட்டு இருக்கிறாங்க. பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களை, ஆதி தமிழ் குடிகளை சேர்ந்தவங்களை வந்து பலி கொடுத்து தான் ஒவ்வொரு கிரானைட்டு குவாரியையும் அவர் ஓப்பன் பண்ணுவாராம். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் வீட்டுக்கு தான் விருந்து சாப்பிட போனோம்னு யார் சொல்கிறது? அமீர் சொன்னார். ஜெயிலுக்கு போயிட்டு நானும் சீமானனும் வெளியே வந்து அவர் வீட்டுக்கு தான் சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது கடற்கரை ஓரமாக மணல் வந்து தாது மணல் கொள்ளைன்னு நடந்துகிட்டு இருக்குது. வைகுண்டராஜன் விவி மினரல்ஸ்னு ஒரு நிறுவனம், அவர் வந்து மீனவர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆதி தமிழ் குடிகளில் ஒரு பிரிவு மீனவர்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவன் நானுங்கிற வகையில், அந்த பிரச்சாரங்களுக்காக போனேன் அப்படிங்கிற வகையில் கூடங்குளம், இடிந்தகரை, பெருமணல், கூட்டப்புலி, கூத்தங்குழி இந்த சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் சொல்கிறேன், அந்த ஏரியா முழுக்க நாசமாகி போய்க்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஜெல்லி ஆமை தான் வந்து கடற்கரையில் வந்து முட்டை விட்டு அந்த முட்டையில் பொறிச்சு அதுதான் ஜெல்லி மீன்களை சாப்பிட்டு எங்களுக்கு மீன் பிடி தொழிலுக்கு வந்து அது உதவியாக இருக்குது. ஜெல்லி மீன்களை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ஆமைகள் தான். இப்போ ஆமை உற்பத்தி அந்த பக்கம் நின்று போச்சு, ஜெல்லி அந்த ஜெல்லி மீன்கள் வந்து அதிகமாகிடுச்சு. அது வந்து ஒரு அரிப்பை ஏற்படுத்தும், பெரிய தொல்லை அது மீன்பிடி தொழிலில். அந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்தமாகவே சுற்றுச்சூழல் நாசமாயிருச்சு அப்படின்றது. மீன் உற்பத்தி பாதிச்சிருச்சு. கெமிக்கல்ஸில் இதெல்லாம் கெமிக்கல்ஸ் போட்டு தான் எடுக்கிறாங்க. அது எல்லாமே அந்த கடலில் தான் போய் கலக்குது. கெமிக்கல்ஸ் மீன் உற்பத்தி பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. இவ்வளோ நடந்திருக்குது.
இவருடைய திருமணத்துக்கு அங்கே தான் போய் செக் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு கூட போய் வாங்கிட்டு வந்தவர் சொன்னார். அண்ணன் என்ன தான் உள்ள அனுப்பி விட்டாரு, நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன், 15 லட்ச ரூபா செக்கு திருமணத்துக்கு அவர் கொடுத்தாரு, மேற்கொண்டு அப்புறம் தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்படி. சரியா? இது இல்லாமல் இவங்க வந்து பசங்க ஆர்வமாக ஏதாவது வந்து போராட்டம் நடத்துவாங்க, கல்குவாரிகளுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துகிறேன்னு போவாங்க. இப்படி போராட்டம் நடத்தி சிறைக்கு போனவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பெயில் எடுக்கிறதுக்கு கூட இவங்க வரமாட்டாங்க, இவங்க வழக்கறிஞர்கள் வரமாட்டாங்க. ஆனால் இதை வச்சு இவங்க போராட்டம் நடத்துனாங்க அப்படின்னோடனே அவங்க உடனே நேராக தலைமைக்கு ஃபோன் அடிப்பாங்க, 4 அனுப்புகிறேன் அப்படிம்பாங்க. போனோன்னா ஒரு பெட்டி வரும், வாங்கிட்டு அவ்வளோதான், கண்டுக்க மாட்டாங்க. இப்படி இவர் உசிப்பு விட்டு போயிடுவார். அங்கே ஒரு வேலை நடக்குது. இதே ஒரு மாதிரியான செயல் திட்டம் வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு. ஆமாங்க, இதே தான். அதே விஎன்ஆர்எஸ் தானே சொன்னார், பெட்டி வாங்கிட்டாருன்னாரு. நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தேன், என்னை வெளியே எடுக்கிறதுக்கு வரவே இல்லையே. இத்தனைக்கும் அங்கே நெல்லையில் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்கிறார், பெரிய தலைக்கட்டு வழக்கறிஞர், வரவே இல்லை, யாரும் போவே இல்லை. இன்னும் போராட்டத்தில் இறுதி நாளில் பங்கெடுப்பது என்பது சீமானுடைய திட்டம். ஓகே, சீமான் அதற்காக திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறார். திருநெல்வேலிக்கு வந்தவர் மறுபடியும் அங்கே போகல. இவங்கள ரெடியாக இருங்க, அண்ணன் வருவார், வந்தவொடனே எல்லோரும் சேர்ந்தாப்புல அங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் கேன்சல். ஏன் கேன்சல் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, அண்ணனுக்கு இந்த விஷயம் முன்னாடியே துப்பாக்கி சூடு நடத்த போகிறாங்கங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குது, அவரை போவேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பிளானை கேன்சல் பண்ணிட்டாரு. என்ன எடப்பாடிக்கே தெரியல, சீமானு தெரிஞ்சிருக்குமா? தெரியல. எடப்பாடிக்கு வந்து சுட்டது தான் தெரியாமல் இருந்திருக்கும், டிவியை பார்த்து தெரிஞ்சிருப்பார். ஏன்னா அவர் சென்னையில் இருக்கிறார், நேரில் பார்க்கறது வாய்ப்பு இல்லை, டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சுட சொல்லும்போது அவருக்கு தெரியும், அவர் தான் சொல்லியிருப்பார். இல்லை எதுவுமே தெரியாமல் நடக்கலை, இவங்களுக்குள்ள சொல்லி இவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க. பிஜேபி, நாம் தமிழர், ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து ஒரு 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 சொல்லுவாங்கள்ல, ஒரே குட்டையில் கிடக்கிற மட்டைகள் மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, ஒன்றா பேசிக்கிறாங்க, ஒன்றா சிந்திச்சுக்கிறாங்க, ஒன்றா செயல் திட்டங்களை உருவாக்குறாங்க. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்தபோது திமுக அரசை குற்றம் சாட்டியது சீமான். நேரடியாக சொன்னார். அவர் என்ன கருத்து சொல்லிட்டார்? அதில் சொல்லவே இல்லை, கம்முன்னு இருந்தார், அமைதியாக இருந்துக்கிட்டார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததில்ல, அதுக்கு பிறகு 1 மாதம் சீமான் வெளியே வரல, தெரியுமா? 1 மாதம் வெளியே வரல, அதை பற்றி பேசவே இல்லை. அண்ணா ஜெகதீசன் அறிக்கையில் அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு பங்களிப்பும் சொல்ல, நான் யாருக்கும் அறைகோல் விடுக்கலன்ற, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய மீசையை முறுக்கிக்கிட்டு அப்படி ரெக்கையை தூக்கிட்டு போனோம்? என்ன விஎன்ஆர்எஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது கல்லிறக்கும் போராட்டமாகட்டும், மாடுகளுக்கும் ஒரு மாநாடு, தண்ணீர் மாநாடு, மரங்களுக்கு மாநாடுன்னு சொல்லி இயற்கை வளங்கள் சார்ந்து போராட்டங்கள் மாநாடுகள்னு பார்த்தாலும் பின்னாடி வந்து கேஸ்ட் போலரைசேஷனுக்காக தான் எல்லாம் பண்ணுறாருன்னு ஒரு கருத்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர மடத்துக்கு போகிறது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? சங்கர மடத்துக்கு போகிறதுங்கிறது, நான் உங்கள் அடிமை, எஜமானே ஆசீர்வதியுங்கள், தேர்தல் நேரம் ஏதாவது செய்யுங்க, அவ்வளோதான். மற்றபடி ஓனரை பார்க்குறதுக்கு லேபர் போயிருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த 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 நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பனை மரம், ஆடு மாடு, இதெல்லாமே ஒவ்வொரு கம்யூனிட்டிகளை வந்து இது மூலம் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போ மாடு மேய்க்கிற ஒரு சமூகம் இருக்குது, கோனார் சமூகத்தில் தான் பெரிய அளவில் மாடு மேய்க்கிறது அந்த இருக்குது. அப்போது அதை மாடு அப்படின்னா அவங்க வந்துடுவாங்க, பனை அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இப்படி வந்து ஒரு கல்குலேஷன் பண்ணுறாரு. யதார்த்தம் என்னென்னா, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க பசங்களை ஒரு ஐடி கம்பெனியில் ஐடி படிக்க வச்சு ஐடி கம்பெனியில் வேலைக்கு அனுப்புகிறாங்க இல்லையா? அதேமாரி பனை ஏறிக்கிட்டு இருக்கவங்க அவங்க பசங்களை வந்து மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது வந்து ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கீழே போனாலும் காயெல்லாம் கிடையாது வச்சு ஒட்டுமொத்த வரலாறுமே நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அதனால் அந்த 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 கம்யூனிட்டியே வந்து அங்கேருந்து செதறி ரொம்ப வேகமாக அங்கேருந்து செதறி போயிட்டு இருக்கிறாங்க. நானே சொல்லியிருக்கிறேன், எங்கள் ஊரில் எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஊரில் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய குடும்பம் அது, ஒரு கோயிலுடைய குடும்பம் அது. மொத்தமாக ஊரை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க, ஒன்று சென்னையில் அல்லது வந்து மும்பையில் அப்படின்ற மாதிரி போயிருக்கிறாங்க. இது எல்லா ஊர்களையும் போனீங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட வீடுகள் காலியாக கிடையாது. அவ்வளோ பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. எதுக்கு? அங்கே பனைமரம் இல்லாமலா? பனைமரம் வேண்டாம், அந்த பனை தொழிலே வேண்டாம். இன்னைக்கு வந்து ஒரு நாசை கட்டுறாரு, கருப்பட்டி பாருங்கள் 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்குது அப்படின்றான். எதனால் அது 400 ரூபாய்க்கு போச்சு? அதோடைய சந்தை விரிவடைஞ்சதுனாலயா? அப்படிலாம் இல்லை, அது உற்பத்தி குறைஞ்சதுனால. என்ன, அது உற்பத்தி குறைஞ்சிருச்சு, எல்லாரும் விட்டுட்டு எல்லாரும் அங்கங்கே செதறிட்டோம்.
பனை ஏறுறதுக்கு ஆளுகள் இல்லை, குறைவாக இருக்குது. அதனால் அது விலையேறிடுச்சு. மறுபடியும் எல்லாரும் பனை மரத்துக்கு போனீங்கன்னா விலை விழுந்துடும். எல்லாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சுது. இவங்க ஆடவசம் முடிஞ்சு போய் பனை ஏறுறதுக்கு போனா அப்படி இல்லை. அது ஒரு காலகட்டம், உயிர் வாழ்வதற்கான ஒரு போராட்டம். மாடு மேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம், மாட்டை மேய்ச்சிக்கிட்டான், மீன் பிடிக்கிறோம், மீன் பிடிச்சிக்கிட்டான், பனை ஏறுறோம், பனை ஏறிக்கிட்டான். பனை ஏறுறதுங்கிறது வேற போக்கு இல்லாமல், தென்னை மரத்தில் உள்ள லாபம் கூட பனை மரத்தில் கிடையாது. வேற போக்கு இல்லாமல் அதை ஒட்டி வாழ பழகிக்கிட்டாங்க, அவ்வளோதான். பனை ஓலையில் குடிசை போட்டுக்கிட்டாங்க, பனை நாரில் இருந்து கட்டில் கட்டிக்கிட்டாங்க. பனை நாரில் இருந்து தான் அது இது கட்டுறது, மொத்தம் வீடு கட்டுறதுக்கு, அந்த ஒட்டுறதுக்கு ஆணி அடிக்கிறதுலாம் இப்போ கிடையாது, எல்லாமே கட்டுறது தான். அப்போ பனை நாரை வச்சு கட்டுறது, பனை மரத்தை வச்சு தான் வந்து அந்த வாசலுக்கு நிலை இருக்குல்ல, அது சட்டம் எல்லாமே செய்கிறாங்க. அது வேற வழி இல்லை, அவ்வளோதான் அவங்களுக்கு இருந்த வாய்ப்பு, ஆப்ஷனே அவ்வளோதான். அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டாங்க. இப்போ போய் பனைமரம்னா பனைமரையை பாதுகாக்கணும்னு சொன்னால் சரிதான்னு தான் சொல்லுவேன். அந்த வேலையை நான் செய்ய முடியாது. என்ன, எனக்கு அங்கே அப்படி வாழ முடியாது. அது எவ்வளோ கடினமான வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும். முழுக்க முழுக்க பனை மரத்தை மட்டுமே சார்ந்திருந்தவர்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தாங்க, எவ்வளோ ஏழ்மை இருந்தது. அந்த அந்த வீட்டு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, சில்லாட்டை மாதிரி வராத அப்படிம்பாங்க. சில்லாட்டைன்னா பனை மரத்தில் உள்ள ஒரு 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 பாகம், அது கசகசன்னு இருக்கும். முடி வந்து அந்த மாதிரி பரட்டை மாதிரி இருந்ததுன்னா சில்லாட்டை அப்படிம்பாங்க. சில்லாட்டை மாதிரி, ஏன்னா எண்ணெய் தேய்க்கிறதுக்கு வழி இருக்காது, அது வெயில் பிரதேசம். தலையில் எண்ணெய் தேய்க்கலன்னா சூடுபடி வந்துடும், உடம்பு ஹீட் ஆகிரும். ஆனால் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு வழி இருக்காது, அவ்வளோ ஒருமையில் இருப்பாங்க. இப்படி நகத்தை வச்சு கீர்னா வெள்ளையாயிரும், வங்குன்னு சொல்லுவாங்க. எண்ணெயை போடு வங்கு பிடிச்சி போயிருக்குது அப்படிம்பாங்க. தேங்காய் தான், தேங்காய் அப்பெல்லாம் விலை மலிவு தான், ஆனால் அதை வாங்குறதுக்கு காசு இருக்கணும்ல. அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க. நீ அந்த இன்னைக்கு அங்கே நிறைய வீடுகள் கட்டியிருக்குது, கோயில்கள் பெருசு பெருசாக கட்டியிருக்காங்கன்னா அது அங்கே உள்ள பொருளாதாரம் இல்லை. அதுக்கு வெளியே சென்னை போன்ற, கோவை போன்ற, மும்பை போன்ற நகரங்களில் பிழைப்புக்காக போய் அங்கே சம்பாதிச்சு ஊரில் வந்து வீடு கட்டுறான். இப்போது இந்த வெளியே வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இங்கே வந்து நல்லா பசுமையாக மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்கள கூப்பிட்டு போய் அங்கே ஒட்டகத்தை மேய்க்க விடுறாங்க, தமிழர்களே மூளை செலவை செஞ்சுட்டாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான. இப்போ அப்புறம் அவங்ககிட்ட வசூல் பண்ணுறதுக்கு போகிறீங்க, ஏமனுக்கு ஓமனுக்கு துபாய்க்குலாம் வசூல் பண்ண போனவங்க வரைக்கும் நான் சொல்லட்டுமா? பழகினவங்க சொல்லக்கூடாது, காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லாமல் இருக்கிறேன். யார் யாரெல்லாம் போனாங்கன்னு லிஸ்ட் எடுத்து சொல்லட்டுமா? அப்புறம் எதுக்கு அங்கே ஒட்டகம் மேய்க்கிறவன்ட்டு போய் காசு வாங்க போனீங்க? இங்கே நீ மாடு வைக்கிறவன்ட்டு போய் காசு வாங்கி போகிறேன். ₹1 காதில் சொல்லிக்கிட்டு போவான், அப்படி காதில் வச்சுருப்பாங்க ₹1 வீடியோ வாங்குறதுக்கு. அவ்வளோதான் அவன்கிட்ட இருக்கும். அதிகபட்சமாக ₹10 லிங்கில் முடிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்? வறுமை. அதனால் வருமானம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. அதனால் இங்கேருந்து ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு போகிறான். ஒட்டகம் மேய்க்கிறான்னா என்னவோ அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. சீமானுக்கும் அவர் தான் முன்னோர்னு நினைக்கிறேன். என்ன, அதனால் கடல் கடந்தாவது போய் சம்பாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சம்பாதிக்கிறது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதெல்லாம் பிடிக்கணும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்றாங்க. இன்றைய சமூக யதார்த்தத்தில் எதெல்லாம் பொருளாதாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை நோக்கி ஓடணும். அப்போ தான் வந்து முன்னேற முடியும். நானே தற்சார்பு பொருளாதாரத்தை வழங்குறேன், ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையை மாற்றுறேன், பனைமரம் இருந்துச்சுன்னா அது மூலமாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ சொல்லி அதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டு தேர்தல் பிரச்சாரத்திலே காட்டுறாரு. விஷுவலாகவும் காட்டினார் இல்லையா? அவர் வீடு வாடகைக்கு இருக்கிறார். அந்த வீட்டில் அந்த பனை மரத்தில் என்னெல்லாம் குடிசை போட்டுக்கிறாருன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். அந்த வீடியோவில் இருக்குதான்னு காட்டுங்களேன். ஈஸியாக பீச் வரத்துல காங்கிரீட்டில் வீடு, வெளிநாட்டு நாய், வெளிநாட்டு கிளி, வெளிநாட்டு வாத்து, வெளிநாட்டு வான்கோழி. நீ எங்கே அங்கே தற்சார்பு பொருளாதாரம்னா முதல்ல அவன் அதை செய்யணும்ல. அப்படி எதுவுமே இல்லையா? அதை வீடியோ போட்டு காட்டுறாராம். முதல்ல தற்சார்பு பொருளாதாரம்னு என்னடே இந்த விளக்கணைகளுக்கு தெரியல. பழைய தொழில்களை செய்யணுங்கிறது தற்சார்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நாடு தன்னுடைய தேவைகளுக்கு பிற நாடுகளை சார்ந்து இல்லாமல் நமக்கு நாமே உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்களாக மாறணுங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து பெட்ரோலியம் தேவைப்படுது, பெட்ரோலியம் இங்கே இருக்குதா? இல்லை, அதனால் வெளியே வாங்குகிறோம். அப்போ பெட்ரோலியத்துக்கு மாற்று நம்ம ஒன்று உருவாக்கிட்டோம்னா தற்சார்பு பொருளாதாரம். அதான் தற்சார்பு பொருளாதாரம். வண்டியை விடுறதில்லை, மாட்டு வண்டிக்கு மாறுறதில்லை, காரை விட்டுட்டு லாரியை விட்டுட்டு மாட்டு வண்டிக்கு போகிறது இல்லை தற்சார்பு பொருளாதாரம். அந்த வண்டிக்கு பெட்ரோலை என்ன பண்ணணும், எத்தனால்னு ஒன்று உருவாக்கி யூஸ் பண்ண முடியுமா? அப்போ அது செய்யலாம். எலக்ட்ரிக் காராக மாற்றலாமா, எலக்ட்ரிக் பஸ்ஸாக மாற்றலாமா? இப்போ நமக்கு வெயில் இருக்குது, சூரிய ஒளி மின்சாரத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாத்தையும் எலக்ட்ரிக் வந்து மாற்றிட்டோம். சீனாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு ஃபியூச்சர் தெரியுது. இப்போ நீங்கள் போன வருஷம் சேல்ஸ் ஆன வாகனங்களில் 60% எலக்ட்ரிக், எல்லாமே வந்து மின்சாரத்தின் மூலமாக ஓடக்கூடிய கார்களும் வாகனங்களும் விற்பனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி அதுக்கு மாறுறோன்னா அது தற்சார்பு பொருளாதாரம். அதுக்கும் நீங்கள் வந்து டெஸ்லாவில் போய் வாங்கக்கூடாது. நீ ஆரம்பிக்கணும். யார் ஆரம்பிக்கணும்? அசோக் லைலண்டோ, டாட்டாவோ, மகேந்திரா அண்ட் மகேந்திராவோ, யாரோ இப்படி ஆரம்பிக்கணும். மாருதி சுசுகி கூட வந்து அது வெளிநாட்டு கம்பெனி இல்லையா? அப்போ நம்ம அப்படி சொந்தமாக ஒரு கார் கம்பெனி உருவாக்குறோமா, எலக்ட்ரிக்கில் சொந்த தேவைகளுக்கு பிற நாட்டை சார்ந்து இல்லாமல் இருக்கிறோமா, அது சுயஸ்திரு பொருளாதாரம். நீ அதையே பேசுறீங்க, அதை பேசவே இல்லையே. அதே மாடு, அதே மரம், அதே இந்த கதையிலே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. இதனால நீ விவசாயிகளுக்கு யாருக்கும் அந்த விவசாயத்தை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஊரில் விவசாயம் பண்ணுற ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. இவங்க சொல்கிறாங்கல்ல, வெயிலில் கிடந்து சாகுறாங்க, தினசரி வெயிலெல்லாம் கிடக்கணும்னு அவசியம் இல்லை. உழவு போடும்போது நீ வெயிலில் தான் இருந்தாகணும். உழவு டெய்லியாக உழவு போடுவீங்க, 4 நாள் 5 நாளில் உழவு போட்டு நீ வந்துட போகிறீங்க அப்படியா? அதுக்கு பிறகு தண்ணி பாய்க்கணும். தண்ணி பாய்க்கிறது நீ வெயிலில் தான் பாய்க்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து கரண்ட்டு டைமை பொறுத்து அது மாறும். 3 ஷிஃப்டாக வரும், 8 மணி நேரமாக அப்படி பிரித்து வரும். அது மாறும், எப்படி வேணால் மாறும். பகலில் வந்துச்சுன்னா, அல்லது ஆற்று பாசனம், நீர் பாசனம், இந்த மாதிரி வாய்க்கால் பாசனம் அப்படி இருந்தது அப்படின்னா அது எந்த டைமுக்கு நமக்கு திறந்து விடுவாங்களோ அந்த நேரத்தில் போய் அப்படி பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் 4 முழுக்க வெயிலே கடந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. அதான் அந்தந்த டைமுக்கு ஏற்ப நீ செஞ்சுக்கணும். தண்ணி பாய்க்கிறதும் தினசரி செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அது ஒரு நாள் பாய்ச்சிங்கன்னா அது 4 நாள் அது இருக்கும். வாழைக்கெல்லாம் தண்ணி விட்டிங்கன்னா அது வாட்டில், அந்த கால்வாய்க்குள்ள அது வாட்டில் இருக்கும். அது இந்த மாதிரி தான். அதனால் காலையில் அவங்க போனாங்க அப்படின்னா வெயில் ஏறதுக்கு முன்னாடி போவாங்க. கிராமத்துடைய சிஸ்டம் என்ன? காலை 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அவங்க புலவை பார்க்க, ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு, வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. வெயில் ஏறுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க வேலையை முடிச்சுட்டு. அங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு ஒரு தூக்கம், வேப்ப மரத்துக்கு அடியிலையோ மாமரத்துக்கு அடியிலையோ ஒரு படுக்கை போட்டாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நல்லா ஒரு தூக்கத்தை போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு 2 மணிக்கு மேலே எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு மறுபடியும் போவாங்க. ஏன்னா நான் விவசாயம் செஞ்ச குடும்பத்துலேருந்து வந்தவங்கிறதுனால சொல்கிறேன். இதான் சிஸ்டம். 10 மணி 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 3 மணிக்கு மேலே போவாங்க. போய் ஒரு 6 மணி வரைக்கும் வேலைகள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. மாட்டுக்கு என்ன வேணும், ஆட்டுக்கு என்ன வேணும், புல்ல இருக்கணுமா, அது இப்படி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் தெரியாத சமூகம் இல்லை நமக்கு. வந்து மனித இனம் தோன்றி ஒரு மனிதனாக நாம் உருவான காலகட்டத்தில் முதல்ல செஞ்சது வேட்டை. அதுக்கப்புறம் அதில் இருந்து மேய்ச்சல் தான். பல 1000 ஆண்டுகளாக மனிதன் மேய்ச்சல் தான் தொழிலாக செஞ்சுருக்கிறான். பின்னாடி தான் விவசாயம். அதுக்கு பிறகு விவசாயம் கண்டுபிடிச்சி 10,000 ஆண்டுகள் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டோம், பழங்களோ காய்கறிகளோ. நாம் விவசாயம் செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அப்போ நீ மேய்ச்சலை வந்து நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற? நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? நீயோ ஒரு மாட்டு பண்ணைகளை உருவாக்குவதற்கு நான் லோன் தருவேன், அதை ஃபார்ம்ஸாக மாற்றணும். நவீன காலகட்டத்தில் பன்றி வளர்ப்பு செய்யலாம், தப்பே கிடையாது. பன்றியை பற்றி இஸ்லாமியர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், நம்ம அவங்கள தொல்லை செய்ய தேவையில்லை. ஆனால் பன்றி சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதன் மீது ஒரு அருவருப்பு இருக்குது, அதை போக்கணும். நல்ல மிக சத்தான உணவு, உலகம் முழுக்க அதிகம் உண்ணக்கூடிய உணவு முதல்ல மாடுன்னா, 2வது பன்றி. ரொம்ப ரொம்ப சத்தான உணவு. பன்றி பண்ணைகள் வைக்கலாம், மாட்டு பண்ணைகள் வைக்கலாம், ஆட்டு பண்ணைகள் வைக்கலாம், கோழி பண்ணைகள் வைக்கலாம். நீ நாட்டுக்கோழி பண்ணைகள் வந்து இப்போ தான் உருவாகிட்டு இருக்குது. நான் அதுக்கெல்லாம் லோன் தரேன்னு சொல்லு. நிறைய பேர் இளைஞர்கள் படித்து வந்திருக்கிறான், நீ பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுற, லோன் தரேன்னு சொல்லு, செய். அது செய்யலாமே. அது தோணமானது. அரசு செய்ய போகுது அப்படின்னா அரசு இதை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? மாடு மேய்க்கிறதையும் ஆடு மேய்க்கிறதையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன இப்படி யோசிக்க தெரியலங்கிற. முதல்ல எது நவீனம்னே தெரில, எது நவீனம், சமூகம் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தெரியல, வரலாறு தெரியல. நான் அந்த நண்பர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கிறேன். ரஷ்யான்னு ஒரு பெரிய நாடு ஜப்பானுங்கிற ஒரு குட்டி நாடுகிட்ட தோத்துச்சு 1864. ஒரு பெரும் வல்லரசு. யாரை தோற்கடித்த வல்லரசு? நெப்போலியன் போனாபட்டை தோற்கடித்த வல்லரசு நாடு. நெப்போலியன் போனாபட்டு பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்து தோற்கடிக்கிறாப்படி வரிசையே எல்லா நாடுகளையும் அவங்களை மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசை யுகோஸ்லோவியா, செக்கோஸ்லோவியா, போஸ்னியா, லாத்வியா, லித்துவேனியா, போலந்து, காலந்து, டென்மார்க் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போறான். மொத்த ஐரோப்பாவும் அவன் கையில, இனி உலகமே நெப்போலியன் கையில அப்படின்னு சொன்ன இடத்துல அவர் அங்கே போய் தோத்துட்டு வர. அப்படி எங்க ரஷ்யாவில். அப்புறம் தான் வாட்டர்லூ யுத்தத்தில் இங்கிலாந்துட்டு தோக்குறாரு. அவன் ஏமாத்திட்டான், நிறைய ஏமாத்தி சரி பண்ணி. சரி ரைட், அது அவன் திறமை. போரில் அப்படி தான், இங்கே ஆரம்பம்லாம் கிடையாது. யார் புத்திசாலியோ அவன் ஜெயிப்பான், வலிமையானவனும் ஜெயிப்பான். அவனை தோக்கடித்த ஒரு நாடு ஜப்பான்ட்டு தோக்குது. என்ன காரணம்? ஆள் பலமா? அது குட்டி நாடு, அங்கேயே ஆள்கள் குறைவு. எப்படி ஜெயிச்சிருப்பான்? இவங்க கப்பலெல்லாம் மரக்கப்பல், அவன் நவீன எக்கு கப்பலை வச்சுருக்கிறான். இவங்க துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அவன் வந்து நீராவி கப்பல்கள் வச்சிருக்கிறான், நவீன பீரங்கிகள் வச்சிருக்கிறான். அது பக்கத்தில் வந்தால் தான் அதால் தாக்க முடியும். அந்த கப்பலால் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மட்டும் தான் தாக்க முடியும். அது இன்னும் தொலைவுக்கு தாக்குது. மொத்த கப்பலை அடிச்சு நாசம் பண்ணிட்டான். உங்களுடைய மொத்த கப்பல் படையும் முடிஞ்சு போச்சு. சைபீரியாவை கைப்பற்றிட்டான். என்ன பண்ண முடியும்? சில சோவியத் யூனியன் உருவான காலகட்டத்தில் அங்கே அம்மூர் கம்சமோலியா அப்படின்னு ஒரு நாவலே இருக்குது. அங்கே வந்து ஒரு கப்பல் படை தளத்தை உருவாக்குவதற்காக ஒரு வேலை நடந்ததை வச்சு ஒரு நாவல். அவங்க ஜப்பானின் அச்சுறுத்தல் அப்படின்றத வச்சு அவங்க வந்து ஒரு வேலையை திட்டமிட்டு செய்கிறாங்க. அப்போ ஜப்பானுடைய அச்சுறுத்தலுக்கு காரணம் என்ன? டெக்னாலஜி. அப்போது ஒருத்தன் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்கிறதுல விஷயம், அவன் எவ்வளோ நவீனமாக இருக்கிறாங்கிறது விஷயம். இஸ்ரேலுங்கிறது குட்டி நாடு. அதை சுற்றி இருக்கிற அத்தனை அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு அடிபணிஞ்சிருச்சு, ஈரானை தவிர. அடிச்சு பணிஞ்சதுக்கு ஒரே காரணம் அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி அவன்கிட்ட இல்லை. உலக கருவிகள். ஆமாம், எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். ஆயுதங்கள்லேருந்து பொருளாதாரத்தில் உற்பத்தி திறனையும் சேர்த்தே சொல்கிறேன். அத்தனையும் அவன்கிட்ட இருக்குது. சுற்றி இருக்கிற 20-30 அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா எதிர்த்து நின்று சண்டை போட்டு தோத்தவங்க. இஸ்ரேலோட 1948 நடந்த போரில் துருக்கி, அதுக்கப்புறம் லெபனான், சிரியா, அதுக்கப்புறம் ஜோர்டான், 4 நாடுகள் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணாங்க. 4 பெரிய பெரிய நாடுகள் பட்டை போல அதெல்லாம் சேர்த்து போகிறாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டான். முடிச்சது மட்டும் இல்லை, அவன் எகிப்தை ஆக்கிரமிக்கிறான், லெபனான் ஜோர்டான் ஆக்கிரமிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க சரண்டர் ஆகி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நிலத்தை விட்டு கொடுக்குறான். எப்படி அது சாத்தியமாச்சுது? டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம், நவீன தொழில்கள், நவீன அறிவியல். இப்போ யூதர்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? அதானே, அதை அவன் கையில் வச்சிருக்கிறான். அப்போது நமக்கு புரிஞ்சுக்கணும், நம்ம வரலாற்றிலிருந்து எதை எடுக்கிறோங்கிறது முக்கியம். தமிழன் தலைநிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இன்னைக்கு சாத்தியமாக இருக்குதோ இல்லையோ, நாளைக்கு ஒருவேளை தமிழ்நாடு தனி நாடாக வருதுன்னு வைங்களேன், பக்கத்து நாடு ஈஸியாக நம்மளை ஆக்கிரமிச்சிருமே. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே. அப்போ ஆக்கிரமிக்க முடியாமல் இருக்கணும்னா என்ன காரணம்? என்ன வேணும்? நவீன தொழில்நுட்பம் வேணும். உங்கள் பொருளாதாரம் வலிமை மிக்க பொருளாதாரமாக இருக்கணும். ஸோ அதை நோக்கி சமூகத்தை வழி நடத்தணும். நல்ல வேலை, நாம் தமிழரை விட தமிழ்நாடு முற்போக்காக சிந்திக்குது. அவனுக்கு புரியுது. இப்போ சீமானுக்கு ஒன்று, நீங்கள் வேற யாரையும் சீமான் பேசுறதுலேருந்து எதையும் எடுத்துக்கூடாது. சமூகத்துக்கு சொல்கிறேன், சீமான் பேசுறதுலேருந்து எதையும் எடுத்துக்காதீங்க, அவன் செய்கிறதுலேருந்து எடுத்துங்க. அதனால் வேஷ்டி கட்டவே மாட்டேன். அப்படி தமிழர் கலாச்சாரங்கிற பேரில் தமிழருடைய கோமணத்தையோ தமிழருடைய வேஷ்டியோ கட்டுறதில்லை, அவர் பேண்ட் போடுறாரு. அது மாதிரி சிந்திங்க. அவர் பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறார். அந்த மாதிரி அது எது வேணுன்றது அவருக்கு தெரியும். அதனால் அதை செய்கிற. அப்படி நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படி, ஆனால் கோடீஸ்வரர் மாதிரி வாழ்கிற. அப்படி அவருக்கு தெரியுது சம்பாத்தியம் முக்கியம் அப்படின்னு. அதனால் நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை திரள் நிதிங்கிற பேரில் விரயம் பண்ணிடாதீங்க. சம்பாதிச்ச காசை வச்சு முன்னேறுங்க. உங்களை முன்னேற்றுறதுக்கு 100 வருஷம் உழைப்பு நடந்திருக்கு. அது பல்வேறு நபர்களாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், சாதி சங்கங்கள் கூட வேலை செஞ்சுருக்குது. பல்வேறு சாதி சங்கங்கள் உருவான காலகட்டம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு தான் அது பிற்போக்கான அமைப்புகள். அன்னைக்கு சாதி சங்கங்கள் தான் மக்களை ஆர்கனைஸ் பண்ணி தங்களுக்கான உரிமைகளுக்காக போராடி இருக்குது. பல்வேறு சாதி சங்கம், அது எதையும் சொல்ல விரும்பல, தனியாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சாதி சங்க மாநாடுகளில் பெரியார் போய் உரையாற்றி இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன வேணும் அப்படின்னு உரிமைகள், அவங்க தங்களுக்கான தேவைகள் குறித்து அவங்க பேசினது, தீர்மானங்கள் குறித்தெல்லாம் பெரியார் பேசுனது ஒரு தொகுப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் வாங்கி பிடிச்சி. சாதி சங்கங்களில் பெரியார்னு ஒரு புத்தகம் இருக்குது. அன்றைக்கு இப்படி முற்போக்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. பலரும் சேர்ந்து உழைத்து உருவாக்கின நாடு இது. இதுக்கு பின்னாடி 100 வருஷம் உழைப்பு இருக்குது. ஒரு ஐடியாலஜிக்கல் ரோல் வேணால் திராவிட இயக்கம் செஞ்சுருக்கலாம், ஆனால் மொத்த சமூகமும் இதுக்கு உழைச்சிருக்குது இல்லையா? அப்போ அப்படி கொண்டு வந்திருக்கிறோம். இதை பின்னோக்கி கொண்டு போகிற வேலையை செய்கிற. அப்படி இப்போ சீமான் வந்து ஒரு முற்போக்காளர்னு எப்போ சொல்லலாம்? 1920 வந்திருந்தாருன்னு சொல்லலாம். அப்போ அதெல்லாம் முற்போக்கு. இப்போ அது முற்போக்கு இல்லை. பிஜேபிங்கிறது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முற்போக்காக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அது முற்போக்கு இல்லை. ஸோ நாம் தமிழரோ பிஜேபியோ ரெண்டுமே வந்து அவங்க வந்து யதார்த்தம் தெரியாத ஆட்கள் மட்டும் இல்லை, அவங்க யதார்த்தத்துக்கு விரோதமான ஆட்கள். ரைட். அப்போ காலங்காலமாக எவன் ஆள்றானோ அவன் பக்கம் போய் நின்றுக்குவாங்க, கூச்சமே பட மாட்டாங்க. நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பலன் நடைபெறுவர்களா, அதனால் சம்பள உயர்வு வந்துருச்சேன்னு வருத்தப்படக்கூடிய அந்த நில உடைமையாளர் இருக்கிறாருல்ல, அவர் பக்கம்தான் இவர் நின்று யோசிப்பார். ரைட். அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்கல, வேலைக்கு ஆள் கிடைக்கல, கிடைக்குது, கூலி கேட்குறான். ரைட். என்ன, அதான் காரணம்.
பல்வேறு முக்கியமான விஷயங்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.